சென்னைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு மரக்கன்று வாங்கிட்டு வந்து நட ஆரம்பித்தேன். அதை மாதிரி இருக்கக்கூடிய ரீப்பர் கட்டைகள்லாம் வாங்கிட்டு வந்து சுற்றி வந்து பாக்ஸ் மாதிரி அடிச்சிருக்கேன். இதே அடிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா இல்லாதவங்க வெறும் குச்சியை நட்டு அந்த குச்சிக்குள்ளேயே கூட இந்த மாதிரி கழிவுகளை கொண்டு வந்து போட்டிங்கனாக்கா இது நாளையோட இல்லை மிகச்சிறந்த உரமாக மாறிடும். நடக்கிற இடத்துல நம்ம விதைக்க போகிறதில்ல, விதைச்சிருக்க இடத்துல நடக்க போகிறதில்ல. அவர் ஐயா நம்மாழ்வார் சொன்னதையும் நம்ம வந்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான சத்துக்களும் கிடைச்சிருது. இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு கரிம சத்து உங்கள் நிலத்துக்கு அதிகமாக வரணும் அப்படின்னாக்கா இலைத்தழை மிக மிக அவசியங்க. வணக்கம், என்னுடைய பேர் நரசிம்மன். இது வந்து தூசி கிராமம், வெண்பாக்கம் தாலுக்கா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் காஞ்சிபுரத்துலேருந்து 8வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அழகான ஒரு கிராமம் இது. நம்முடைய 1 ஏக்கர் 47 சென்ட் நிலத்தில் ஒரு 15லேருந்து 20 சென்ட் வரைக்கும் சின்ன உணவுக்காடு, மியாவாக்கி உணவுக்காடு அல்லது குறுங்காடு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஒரு பரீட்சாத்திர முறையில் பண்ணியிருக்கேன். இது பண்ணும்போது என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தான். இங்கே பகுதி முழுக்கவே வந்து கடின பாறைகளால் ஆன பகுதி. பக்கத்தில் ஏரி இருக்குது, இருந்தால் கூட யாருக்குமே போர் போட்டால் தண்ணி வராது. மழை பெஞ்சு தண்ணி வந்தால் தான் விவசாயமாக எதுவுமே பண்ண முடியும். அப்படிப்பட்ட இடத்துல நான் வந்து ஒரு 400 அடிக்கு போர் போட்டிருந்தேன். 400 அடி போர் போட்டும் போரில் வந்து தண்ணி வரல. வெறும் புகையாக வந்து காஷ்மீர் மாதிரி ஆயிடுச்சு, சுற்றி அந்த வெண்புகை படிஞ்சு அந்த அளவுக்கு கடினப்பாறை, தண்ணி வரல. பல்வேறு முயற்சிக்கு பிறகு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மோட்ரு போட்ட 10 நிமிஷம் தண்ணி வந்தது. சரி, இந்த இடத்துல பண்ணலாம், சின்ன காடு மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை மட்டும் இருந்தது. அப்போது மரங்களை கொண்டு வந்து நட்டு வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவேன். ரொம்ப தூரத்துலேருந்து வரணும். அப்போது என்ன பண்ணேன், பக்கத்துலேயே ஒரு சின்ன தொட்டி ஒன்று கட்டி அந்த 10 நிமிஷம் தண்ணி அதில் சேமித்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணேன். நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னென்னா, சுற்றி வயல் நடுவில் வந்து மரங்கள் நட்டுட்டேன். தண்ணி எப்பவுமே தேங்கவே எந்த மரமும் வளரல, நிறைய மரங்கள் வந்து பட்டு போச்சு. அதுக்கு பிறகு நிலத்தை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணேன், போர்வெலை சுற்றி வந்து பள்ளம் எடுக்க ஆரம்பித்தேன். அது சின்ன குட்டையாக பண்ணி அந்த மண்ணை கொண்டு வந்து போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை போட்டு நிலத்தை கொஞ்சம் ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு மரங்களாக கொண்டு வந்து சென்னைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு மரக்கன்று வாங்கிட்டு வந்து நட ஆரம்பித்தேன். இதில் அதுலேயும் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ரொம்ப பக்கத்தில் தான் நட்டேன். இந்த ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே தள்ளி நடுவாங்க. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 அடியாவது ஒரு மரத்துக்கு 100 மரத்துக்கு இடைவெளி இருக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 அல்லது 6 அடி தான் இருக்கும். அடர் நரவு முறையில் தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிம்பர் மரங்களும் வச்சுருக்கேன், மூலிகை மரங்களும் வச்சுருக்கேன், பழ மரங்களும் இருக்குது. இது மாதிரி எல்லாமே கலந்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து எனக்கே பிடிபட்டுருக்கு எப்படி பண்ணணும், எப்படி எது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. டிம்பர் மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகோகனி பிரதானமாக இருக்குது. மகோகனி எல்லா நிலங்களையும் வளரக்கூடிய ஒரு பயிராக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தண்ணி தேங்கியும் நல்லா திடமாக இருக்குது. மகோகனி அதில் வந்து முதலிடத்தில் இருக்குது. தேக்கு இருக்குது நம்மக்கிட்ட, மகோகனி இருக்குது, சவுக்கு இருக்குது, வேங்கை இருக்குது. இப்படி டிம்பர் மரங்கள் இருக்குது. அடுத்தது பழமரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஆப்பிள் இருக்குது, பெரிய நெல்லி இருக்குது, சிறிய நெல்லி இருக்குது, நார்த்தை இருக்குது, இலந்தை இருக்குது, கொய்யாவும் இருக்குது, நாட்டு கொய்யா, அது மாதுளை, வாழை. இதனுடைய சக்ஸஸ் வந்து எப்படின்னாக்கா அடுத்த விவசாயிக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலத்தில், தண்ணி இல்லாத இடத்துல இவ்வளோ தூரம் பண்ண முடியுதுனாக்கா கண்டிப்பாக தண்ணி இருந்து வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்களால் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வடிவமைப்பு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சி தண்ணியும் கிடச்சிதுனாக்கா இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. பார்ப்போம், கூடிய விரைவில் அதுக்கும் நான் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். இது நடுவில் மூலிகைகளும் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து கருந்துளசி, தூதுவளை, முடக்கத்தான்லாம் அதுவே வளருது. ஆடாதொடைலாம் சிறப்பாக இருக்குது, நல்லா ரெமெடி ஆடாதொடையெல்லாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கத்திரி, வெண்டை இதெல்லாம் கூட பயிரிட்டுருக்கோம். இருக்கக்கூடிய சின்ன இடத்துல மேட்டுப்பாத்தி முறையில் பண்ணுறதுக்கும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்கேன். If you overthink a lot, I want you to take a piece of paper. Write down all your thoughts with the pencil and then erase all of them. Now that is a temporary இப்போது ஐயா நம்மாழ்வார் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நடக்கிற இடத்துல விதைக்கக்கூடாது,
ஒன்று நம்ம நட்டுட்டோம் இல்லை விதைச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து நம்ம நடக்கக்கூடாது. ஏன் நடக்கக்கூடாது அப்படின்னாக்க ஏற்கனவே மண் வந்து புலப்புலப்புத்தன்மை இல்லை. அங்கசத்து சேர்ந்தால் தான் மண் வந்து புலப்புலப்புத்தன்மை வரும். மேற்கொண்டு நம்ம அது மாதிரியே நடந்துட்டு இருந்தோம்னா மண் இறுகிடும், வளர்ச்சி இருக்காது பயிருக்கு. அதனால் விதைக்கிற இடத்துல நடக்கக்கூடாது, நடக்கிற இடத்துல விதைக்கக்கூடாது. இப்போ இதை பிரிக்கணும் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணிட்டேன், 5-6 அடிக்கு ஒரு மரக்கன்று நட்டுருக்கோம். ஒரு வரிசையிலே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 மரக்கன்றுகள் இருக்கும் வரிசைக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வரிசை இருக்குது. 6 அடி இடைவெளியில் ஒரு மரம் இருக்குது. இப்போ ஒரு மரத்தையும் சுற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன், பழைய ரீப்பர் கட்டை அல்லது இப்போ எங்கள் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு வீடுலேருந்து வளைச்சல் அப்படின்னுவாங்க. கீழே அடிக்கக்கூடிய ரீப்பருக்கு பேர் வளைச்சல்னுவாங்க. பழைய வளைச்சல் வந்து கிலோ கணக்கில் கிடைக்கும். அது இத்து போய் ரொம்ப உடஞ்சி போகிற கண்டிஷனில் இருக்கும். அதை மாதிரி இருக்கக்கூடிய ரீப்பர் கட்டைகள்லாம் வாங்கிட்டு வந்து சுற்றி வந்து பாக்ஸ் மாதிரி அடிச்சிருக்கேன். இதே அடிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா காஞ்ச சரகு, வைக்கோல், என்னென்ன வந்து எளிதில் மக்கக்கூடிய பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து அது உள்ளே போட்டுருவேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு குப்பை தொட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். குப்பை தொட்டின்னு பிளாஸ்டிக் கழுவி எக்காரத்தையும் கொண்டு வந்துடாதீங்க. இதில் வந்து மக்கக்கூடிய பொருட்களை மட்டும் கொண்டு வந்து போட்டுருவேன். போட்டுட்டு சாணி கிடைக்கிது, இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு கைப்பிடி சாணி தான் கிடைச்சிது அப்படின்னாக்கா அதை ஒரு பக்கெட்டில் போட்டு கரைச்சி கொண்டு வந்து தெளிச்சிடுவோம். இது நாள்பட மக்கி அந்த மண்ணுக்கு வந்து அற்புதமான அதுவே மண்ணாக மாறும். நம்ம கண் கூட பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய வைக்கோல் எல்லாமே ஸ்லோவாக ப்ராசஸ் ஆக மண்ணாக மாறிடும். மண்ணாக மாறும்போது பயிருடைய வளர்ச்சி நல்லா தெரியும் உங்களுக்கு. அதனுடைய இலைகளுடைய வளர்ச்சியே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த அமைப்பு வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு இல்லை. இது வந்து ரீப்பர் கிடைக்காதவங்க வந்து அவங்கக்கிட்ட கிடைக்கக்கூடிய குச்சியை வச்சு கூட கட்டிக்கலாம். அது இதுக்கு தனியாக மெனக்கட்டி நீங்கள் செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இங்கே கிடச்சிது இந்த மாதிரி பழைய விளைச்சல் கட்டை இதெல்லாம் கிடைக்க நான் இதை கொண்டு வந்து போட்டு பண்ணிட்டேன். இல்லாதவங்க வெறும் குச்சியை நட்டு அந்த குச்சிக்குள்ளேயே கூட இந்த மாதிரி கழிவுகளை கொண்டு வந்து போட்டிங்கனாக்கா இது நாளையோட இல்லை மிகச்சிறந்த உரமாக மாறிடும். இதை தான் வந்து மண்புழு உரம், பெட்டு அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஒரு 10 மண்புழு நீங்கள் கொண்டு வந்து போட வேணாம், அதுவே உற்பத்தியாக வந்துடும். ஏன்னா சாணியுடைய வாசனைக்கு மண்புழு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மண்புழு வந்து இந்த இலைத்தழையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுனாக்கா மரங்கள் வந்து நல்லா என்ரிச்சாகி பிரமாதமாக வரும். கண்டிப்பாக நான் அதை பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறேன். இந்த தோட்டத்தை வந்து நான் தயார் பண்ணி, இந்த உணவுக்காடை தயார் பண்ணி 2 வருஷம் ஆகுதுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அதான் சொன்னேன், இந்த தண்ணி தேங்கிறதுனால எதை நட்டாலுமே நல்லா வரா மாதிரி இருக்கும், அழுகிடும். பயிர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயிரில் நம்ம கவனம் போயிடும், இதை விட்டுருவோம். அப்போ நான் மெனக்கட்டி இதை தான் பிரதானப்படுத்தி இப்போ பண்ணியிருக்கேன். மண் நிறைய கொட்டி ரைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக பண்ணுங்கள். நமக்கு இலைத்தழை அவசியம். இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு கரிம சத்து உங்கள் நிலத்துக்கு அதிகமாக வரணும் அப்படின்னாக்கா இலைத்தழை மிக மிக அவசியங்க. இலைத்தழைக்கு நம்ம ஒருத்தர்கிட்டே போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. நமக்கே ஒரு 10-15 சென்ட்டில் ஒரு காடு இருந்ததுனாக்கா வீணாக போகக்கூடிய சரகுலாம் கொண்டு வந்து நம்ம கழியில் கொட்டிக்கலாம். யார்ட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. அந்த வேலையை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த மரங்களை சுற்றி அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ரீப்பர், எதுக்கு மரத்துலேயே பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு பிளாஸ்டிக்கில் கூட கிடைக்கிது. பழைய ட்ரம்மில் ஒரு பக்கெட்டு கூட வச்சுக்கலாம், கல் கூட வைக்கலாம். சுற்றி செங்கல் கிடைக்குதுன்னா அந்த செங்கல் கூட வச்சு பண்ணுறவங்க பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் மக்காது. இப்போ இந்த ரீப்பர் வந்து என்னென்னா இன்னொரு ஒரு 2 மழை பெஞ்சதுனாக்கா சுற்றி கரையான் வந்து கூடு கட்டிடும். மரங்கள் நேரடியாக மக்கிறத விட கரையான் சாப்பிட்டு அதனுடைய கழிவில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா தூளாக மக்கி எல்லாமே விழுந்துடும், அதுக்குள்ளேயே விழுந்துடும். இப்போ நமக்கு வந்து நடக்கக்கூடிய இடம் தனியாக அமைஞ்சிருதா, நடக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தயார் பண்ணியிருக்க இடத்துல முழுக்க உரங்கள் ஆகிடுது. அப்போது நடக்கிற இடத்துல நம்ம விதைக்க போகிறதில்ல, விதைச்சிருக்க இடத்துல நடக்க போகிறதில்ல. அவர் ஐயா நம்மாழ்வார் சொன்னதையும் நம்ம வந்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான சத்துக்களும் கிடச்சிடுது. இந்த சுற்றி ரீப்பர் அடித்ததுனால நமக்கு என்னன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுக்க நம்ம மரங்களுக்கு கிடைக்கிது. காஞ்சி போய் அந்த மரங்களை தான் எப்போவுமே கரையான் வந்து காஞ்ச மரங்களை தான் சாப்பிடும், பச்சையாக இருக்கிற மரத்தை சாப்பிடாது. கூடு வேணால் கட்டும், மேலே வந்து கரையான் புத்து மாதிரி இருக்குமே தவிர கடிச்செல்லாம் துன்படுத்து தட்டி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் காஞ்ச மரத்தை தட்டினீங்க, எனக்கு சாப்பிட்ட கரையான் தட்டினீங்கன்னாக்கா தூளாக போல ஆகிடும். அந்த தூள் எல்லாமே நமக்கு வந்து நிலத்துக்கு வந்துடும். இது முக்கியமான ஒரு விஷயம். இது உணவுக்காடோ அல்லது குறுங்காடோ அமைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு மண்ணை கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மேட்டு பாத்தி மாதிரியோ இல்லை மேடாக்கி அதுக்கப்புறம் நீங்கள் மரங்கள் நட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா நான் பண்ண மிகப்பெரிய தவறே வந்து சுற்றி கழனி இருக்கும்போது அதில் கொண்டு வந்து நட்டுட்டேன். தண்ணி தேங்கி மரங்கள் வந்து பட்டு போச்சு. அதனால் தண்ணி இல்லை, இப்போ என்ன மாதிரியே இருக்குது, தண்ணி கிடைக்கல, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சின்ன தொட்டி கட்டிடுங்க. அந்த தொட்டியில் வந்து தண்ணியை சேமித்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக 10 மரங்களாக நான் வளருங்க, தப்பு இல்லை. இந்த வருஷம் 10 மரங்கள் நட்டிங்க, அது நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அடுத்த வருஷம் இன்னொரு 10 மரங்கள் நடுங்க. நிறைய மரங்கள் இப்போது கிடைக்கிது, மரக்கன்றுகள் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. அரசும் வந்து நிறைய உதவி செய்யுது. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 10 இருக்கக்கூடிய இடத்துல வந்து பிளான் பண்ணிக்கிங்க.
தவறுகள் வந்து நம்ம செஞ்ச பிறகு தான் தெரியும் இது வந்து தப்பு இந்த மெத்தடு அப்படின்னு. அல்லது யாராவது தவறு செஞ்சுட்டு இப்போ நான் பண்ணி சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அதை கேட்டுக்கிட்டு கூட நம்ம மாற்றிக்கலாம். அதனால் கூடுமான வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வெறும் நெல் பயிர் மட்டுமே போகாதுங்க. கொஞ்சம் மாதிரி இது மாதிரி இருந்துனாக்க, அதாவது இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து முன்னாடி இலைத்தழைகளுக்கு இந்த வெளியிலேருந்தெல்லாம் தேடிட்டு இருந்தேன். மாட்டு வண்டியெலாம் வச்சு கொண்டு வந்து கொட்டியிருக்கேன். இப்போ எனக்கு அந்த அவசியமே இல்லை. என்னுடைய மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இலைத்தழையே எனக்கு கரெக்டாக இருக்குது. வேண்டாத இப்போ கிளாரிசிடியெல்லாம் வெட்டி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டன் 1.5 டன்னுக்கிட்ட வருது. அதை நான் வந்து நிலத்துக்கு போட்டுறேன். இப்போ வேப்ப மரத்தை வெட்டினோம், வேப்ப மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தழைகளை கொண்டு வந்து நிலத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரத்தை சுற்றி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மக்கும் குப்பைகள் எல்லாம் அதில் போட்டு சாணியை தெளிச்சிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தனியாக எந்த எருவுமே இதுக்கு நான் வச்சதே கிடையாது. எல்லாமே இதில் மக்கக்கூடிய கரிம சத்து அதுவாக உற்பத்தி பண்ணிக்குது. அதுவே நல்ல வளர்ச்சியை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. தோட்டத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று திரட்சியாக வளரக்கூடியது. இப்போ எங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா ஏப்ரல் மேலே தான் வந்து தண்ணி இல்லாதனால வாடி போயிடும். எனக்கு வந்து அது பிரச்சனை. அது தண்ணி இருக்குது வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா மேடாக ஆக்கி மண்ணு போட்டு உயர்த்திடுங்க. அதில் மரங்களை நட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்த்துக்கள்.